வணக்கம். என் பேர் சர்மிளா வசந்தராசா. நான் இருக்கிறது விநாயகபுரம் மயிலம்பாவளி மட்டக்களப்பு மாவட்டத்தில். நான் இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணினது 2010ஆம் ஆண்டு. இங்கே இருக்கிற ஆக்கள் எல்லாரும், எங்களோட அம்மாக்கள் எல்லாரும் செய்து கொண்டிருந்தவங்க. அந்த நேரம் தான் ஸ்டார்ட் பண்ணினேன். அதுக்கு பிறகு கோவிட் டைமோட அது கொஞ்சம் ஸ்டாப் ஆகி, பிறகு எனக்கும் கொஞ்சம் மெடிக்கல் பிரச்சனை உண்டு அதால் அதை கொஞ்சம் நித்தாட்டி வச்சு எல்லாமே டவுன் ஆகி, இப்போ தங்களோட வீடுகளில் இருந்து பயிற்சிகளையும் கொடுத்து ஒரு 150 பெண்களுக்கு மேலே பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பத்தை சேர்ந்தாக்கள், மாற்றுத்திறனாளிகள், அது மாதிரி குடும்பங்களில் வறிய குடும்பங்களை சேர்ந்தாக்கள், பெண் தொழில் முயற்சியாளர்கள் இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. பண்ணையில் செய்கிற உற்பத்தி பொருட்கள், பனையோலையில் செய்கிற உற்பத்தி பொருட்கள், பிரம்புல செய்கிற உற்பத்தி பொருட்கள், கழிவு இதுகளில் செய்கிற உற்பத்தி பொருட்கள் சூழல் நேய பொருட்களும், அதே நேரம் பிளாஸ்டிக் உற்பத்தியை குறைக்கிறதும், வெளிநாட்டு அந்நிய செலவாணியை ஈட்டி கொடுக்கறதும் தான் மெயின் நோக்கமாக கொண்டு இந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன். வெளிநாட்டுக்குரிய ஒரு ஏற்றுமதியாளராகவும் இருக்கணும், எங்களோட பெண்களை உழைக்க வைக்கணும், அதால் நானும் முன்னேறணும்ன்றது தான் எந்த முக்கிய ஒரு நோக்கமாக இருக்குது. இப்போ பார்த்தோம்னு சொன்னால், இந்த பனையில் செய்கிறது, அடுத்தது இப்போ பண்ணில் செய்கிறது, தென்னை ஓலையில் செய்கிறது, இப்படி அந்த சூழல் நேயத்தை பயன்படுத்தி நாங்கள் உற்பத்தியில் மேற்கொள்கிறது அந்த காலத்தில் இருந்தே, இது பண்டைய காலத்தில் இருந்தே தமிழர் பாரம்பரியத்துக்குள்ளே வந்தது. அதுக்கு பிறகு இந்த பிளாஸ்டிக் உற்பத்தி வந்த பிறகு எல்லாருமே பிளாஸ்டிக் உற்பத்திக்கு மாறி போயிட்டாங்க. ஆனால் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் நோய்கள் கூட இருக்குது, கேன்சர் உட்பட நிறைய வருத்தங்கள் வருகுது இந்த பிளாஸ்டிக் உற்பத்தியால். அடுத்தது அது உக்குது இல்லை. வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகளாக இருக்கட்டும், இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு போனாக்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே எங்களோட உற்பத்தி பொருட்களை விரும்புகிறாங்க. என்னென்னு சொன்னால், அது ஒரு கெமிக்கலும் இல்லை, உடம்புக்கும் அது ஆரோக்கியம். சில உற்பத்தி பொருட்களை இங்கிருந்து போன தெரிஞ்சவங்க அங்கே இருந்து இந்த ஆவணாவிலிருந்து எல்லாமே இந்த பனை உலையில் செய்து தர சொல்லி கேட்டு அதுகளையும் கொரியர்லாம் அனுப்பி கொண்டு இருக்கிறோம். இந்த பனையோலை பண்புள்ள இந்த கைவினை பொருட்களில் ஈடுபடுவாங்கண்டா அவங்களுக்கு சாதாரணமாக எல்லா வேலையிலையும் செய்து இருக்கிறார்கள். 1000 ரூபா, ஒரு 500 ரூபா தொடக்கம் 1000 ரூபா ஒரு நாளைக்கு அவங்க உழைக்கக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. அதால் பெண்களை பொறுத்தளவில் குடும்பங்களில் தங்களோட வேலையிலையும் செய்து பிள்ளைகளையும் பார்த்துட்டு அவங்களோட தேவைக்குரிய ஒரு நிதியை காசை இதன் மூலம் ஈட்டிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. நான் ஒரு தொழில் முயற்சியாளர்ண்டா நான் முன்னுக்கு வரணுமெண்டா அரசாங்கத்தில் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திலையும் அடுத்தது மாவட்ட அரசாங்க அதிபர் பிரிவுலையும் எங்களை முன்னேற்றத்துக்கண்டு ஒரு பிரிவுகள் இருக்குது. அவங்க இந்த பயிற்சிகளை கொடுக்குற நேரம் எங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி விடுறாங்க. ஆனால் நாங்கள் அவங்கள தேடி உற்பத்தியாளர் என்ற ரீதியில் நாங்கள் தேடி போனோம்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களுக்குள்ளால் நாங்கள் எங்கே போகலாமன்றதை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. என்னை பொறுத்தளவில் நான் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே இந்த கைவினை பொருளை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் ஏறாவூர்பேட்டை டிஎஸ் ஆஃபீஸுக்குள்ள. ஆனாலும் எனக்கு கிடைச்ச அவார்டிங் பார்த்தா போன வருஷத்தில் நான் மாவட்ட மட்டத்தில் பெண் தொழில் முயற்சியாளர்களில் முதலாவதாக நான். அதே நேரம் அந்த எங்களோட பெண்கள் மினிஸ்ட்ரிக்குள்ளால் நடந்ததில் ஜனாதிபதி அவார்டும் எடுத்த நான். அடுத்த விஷயம் இந்த வனிதாபிமானி என்று சொல்லி சக்தியோட சேர்ந்து ஒன்று நடக்கிறது. அந்த வனிதாபிமானியில் NDB பேங்கோட சேர்ந்து நடக்கும். அதில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முதலாவதாக போன வருஷம் 2025 கிழக்கு மாகாணத்தில் அம்பாறையில் நடந்தது. அங்கேயும் முதலாவதாக நான் கொழும்பு வரைக்கும் போய் அதுக்குரிய அவார்டிங்கும் எனக்கு கிடைச்சது.